உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 40 அதிகாரம் 17 வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக குறிப்பிடுகிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உலக சிருஷ்டிகராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எல்லாவற்றையும் படைத்த ஒரு ஆண்டவர், அவருடைய நினைவுகளுக்கு அவருடைய வேலைகள் அத்தனை அதிகமாக இருந்த போதிலும் கூட எந்தெந்த சிருஷ்டிகளையோ அவர் நினைக்க வேண்டும். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் உண்டாக்கின ஆண்டவர், அவைகளினுடைய எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் நினைக்கும் பொழுது ஒருவேளை இதை நாம் எப்படி நம்ப முடியும் என்று தோன்றலாம். ஆனால் அது வெறும் மாய்மாலமான அல்லது ஒரு ஜாலமுள்ள ஒரு வார்த்தை அல்ல, அது உண்மையான வார்த்தை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இதற்கு முந்தின பகுதியிலே இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக சிறுமையும் எளிமையுமான என்மேல் அவர் நினைவாயிருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. 6 வசனத்திலே 6 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தி சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் புஸ்தக சுருளில் உலக தோற்றம் முதல் நான் அடிக்கப்பட வேண்டும், பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டதின் நிமித்தமாக அந்த மனவேதனையில் எனக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தமாக்கி கொடுக்கப்படும். அந்த சரீரத்தில் நான் பூமிக்கு இறங்கி வந்து நான் இறங்கி மரிப்பது பெரிய காரியமல்ல. ஆனால் உலகத்தின் அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக, ஒரு பாவத்தினுடைய ஒரு மொத்த உருவமாக நான் பலியாக்கப்பட வேண்டுமே என்கிற காரியம் உலக தோற்றம் முதல் அவருடைய இருதயத்தை அது அழுத்தி கொண்டிருந்தபடியினாலே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று கூட எபிரே ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தலிலும் நாம் பார்க்கிறோம், உலக தோற்றம் முதல் எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவர். எதற்காக அடிக்கப்பட்டார்? எதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தை கிழிப்பதற்கும் நொறுக்குகிறதற்கும் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், அங்கு 2 வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே பாவத்தினுடைய அகோரத்தை அவர் சொல்லுகிறார். பாவத்தினுடைய அகோரம், பாவம் செய்கிற ஒரு மனிதன் தானாகவே அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தால் அவன் தானாகவே அதிலிருந்து விடுதலையாக முடியாது. எப்படி ஒரு மனிதன் உளையான சேற்றுக்குள்ளாய் சிக்கிக் கொள்ளும் பொழுது அவன் அதிலே நீச்சல் அடித்தோ அல்லது அவன் முயற்சி எடுத்தோ அவன் வெளியே வர முடியாது. பயங்கரமான குழி என்று சொல்லுகிறார், உளையான சேர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாவத்தினுடைய கொடூரத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு எப்படி ஒரு உளையான சேற்றில் ஒரு பயங்கரமான குழியில் கிடக்கிற மனிதனை ஒரு அருமையான நல்ல ஸ்ட்ராங்கான வெட்டாந்தரையில் நிற்கக்கூடிய ஒரு மனிதனால் தான் கரம் நீட்டி அவனுக்கு உதவி செய்ய முடியும். இன்னொரு உளையான சேற்றிலேயோ அல்லது குழியிலேயோ கிடக்கிற மனிதன் இன்னொருவனை விடுதலை செய்ய முடியாது. அதை அழகாக சொல்லுகிறார். இதே போலதான் பாவத்தினுடைய சேற்றில் படுகொலியில் கிடந்த என்னை பாவமில்லாத ஒருவர் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இதோ எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். நீர் பலியை விரும்பல, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் இரத்தம் மனிதனுடைய பாவ சேற்ற படுகொலியிலிருந்து அவனை விடுதலை செய்ய முடியாது. என்னுடைய குற்றமற்ற இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படும் என்று சொன்னால் அதுதான் விடுதலையை கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் உலக தோற்றம் முதல் தன்னை குறித்து எழுதப்பட்ட தீர்மானத்தை உணர்ந்தவராக அவர் பாவமில்லாத ஒருவர் கரம் நீட்டி அவரை தூக்கி எடுத்த அந்த காரியத்தை சொல்கிறார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், என்னை நினைப்பதற்கு, ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ சிருஷ்டிகள் இருந்தாலும் என் மேலே நினைவு வச்சு
பல குழியில் கிடக்கிற எண்ணெய், உளையான சேற்றில் கிடக்கிற எண்ணெய், பயங்கரமான குழியில் கிடக்கிற நீர் எண்ணெய் கரம் நீட்டி தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி வழுகி கொண்டிருந்த என் கால்களினுடைய அடிகளை நீர் உறுதிப்படுத்தினீரே. அதுவும் இல்லாமல் எனக்கு உம்மை துதிக்கிற ஒரு புது பாடலை, தேவனை துதிக்கிற ஒரு புது பாடலை தந்தீங்களே. இது அநேகர் பார்க்கும்போது இவெல்லாம் இதோடு மடிஞ்சு போயிடுவான், இதோடு அழிஞ்சிருவான், இந்த பாவ சேற்றில் படுகுழியில் பயங்கரமான உளையான குழியில் கடந்து இவன் அழிஞ்சு விடுவான்னு நினச்ச மக்கள் மத்தியில் நீர் என்னை எழுப்பி விட்டு என் கால்களை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேலே நிறுத்தி என் மேலே நினைவாயிருந்தீரே என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே துதித்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்காக இறங்கி வந்தவரே, என் மேல் நினைவாய் இருக்கிறவரே, உலக தோற்றம் முதல் எனக்காக அடிக்கப்பட வேண்டும் என்கிற மனவேதனையோடு கூட இருந்தவரே, பாவமறியாத நீர் எனக்காக எல்லா விதமான பாவத்தையும் ஏற்றுக்கொண்டீரே என்று சொல்லி இங்கே அவர் ஆண்டவருடைய காரியத்தை, அன்பை இத்தனையாய் விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் குமாரன் விடுதலையாக்கினால் மாத்திரமே மெய்யாகவே நாம் விடுதலையாக முடியும். எல்லா மனுஷரும், பாவத்தில் வாழ்கிற எல்லா மனுஷருடைய நிலைமையும் ஒரு பயங்கரமான குழி, ஒரு உளையான சேறு. இதிலிருந்து தூக்கி எடுக்க பாவமில்லாத ஒரு மனிதனாக வந்த ஒரு இரட்சகர் நமக்கு தேவைப்படுகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக முடியும். அவர்தான் நமக்குள்ளாக வந்து நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நம்மை தூக்கிவிட்டு நமக்கு விடுதலை செய்ய முடியும். ஆகவே ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன், மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்படுகிற 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அகங்காரிகள் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நான் நோக்கல. ஆண்டவரே, உண்மையில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் உலகத்தில் நெகிழப்பட்டு இருக்கிறேன், ஏதுமில்லாமல் இருக்கிறேன். ஒரு மனிதன் மேல் நினைவாக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அன்பு அறிவிக்கட்டாத அன்பாக இருக்குது. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் அது எனக்கு அறிவு கிட்டல. ஆண்டவரே, இந்த ஆச்சரியமான உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன்னு சொன்னால் என் வாழ்வின் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீர் என்னை விடுதலை செய்ய முடியும் என்கிறதை சங்கீதக்காரன் இந்த பகுதியில் சொல்லிக் கொடுக்கிறார். பாவத்தினுடைய அகோரத்திலிருந்து மாத்திரமல்ல, அவருடைய நிலையை இன்னும் சொல்லுகிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என் வாழ்வில் வந்த பொழுதும், என் அக்கிரமங்களெல்லாம் பெருகி இருந்த போதிலும், அவைகள் என்னை சூழ்ந்து இருந்த போதிலும், என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியாத வெட்கம் என்னை சூழ்ந்து கொண்ட போதிலும், என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிற அந்த பிரச்சனைகளின் மத்தியில் நான் சோர்ந்து போய் இருந்த பொழுது, என் பிராணனை அழிக்க தேடினவர்களெல்லாம் பெருகி இருந்த பொழுது, என் மேல் நினைவாயிருக்கிற என் ஆண்டவர் எனக்கு விடுதலை செய்தார் என்கிற காரியத்தை, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். எவ்வளோ ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். இந்த விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தில் சூழ்ந்து வருகிற எந்த பிரச்சனை ஆனாலும், நாம் மாட்டிக்கொண்ட எந்த ஒரு பாவத்தின் கொடூரமானாலும், இவைகளை நின்று மீட்டெடுக்க தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியில் சிந்தின என் இயேசுவினால் முடியும். அதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்கிறார். நீர் எனக்கென்று ஒரு உடலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். உலக தோற்றம் முதல் அடிக்கப்படும்படியாக அதன் நினைவாகவே இருந்த நான் இப்பொழுது மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக இரத்தத்தை எல்லாம் சிந்தி கரம் நீட்டி காத்து கொண்டிருக்கிறேன். உளையான சேற்றில், பாவத்தினுடைய சேற்றில் இருக்கிற ஜனங்களை வெளியே தூக்கி அவர்கள் கால்களை நான் கண்மலையின் மேல் நிறுத்தி அவர்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தும்படியாய் இன்றைக்கும் விரித்த கரங்களோடு கூட நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், தாவீதை போல நாமும் சொல்ல முடியும், நான் சிறுமையும் எளிமையுமானவன், இவ்வளோ பெரிய ஆண்டவர் என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை சார்ந்து நிற்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா, என்னை நினைந்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது.